வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடை பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பட்டர் பிஸ்கெட்டுக்கு 1/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பட்டர் எடுத்துருக்கேன். பட்டர் வந்து உருக்கி வச்சுருக்கேன். அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுத்தது கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கோதுமை மாவு சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுக்கலாம். நல்லா மாவு வந்து நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி விடணும். பாருங்க, மாவு நல்லா கெட்டியாக இருக்க பாருங்க. இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். அடுத்து நான் வந்து இந்த மாதிரி இட்லி தட்டில் கோதுமை மாவு தூவியிருக்கேன். இதில் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து அதுலேயே வந்து நம்ம தேவையான அளவுக்கு சைஸ்க்கு வந்து நம்ம வந்து தட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு இப்போ குக்கர் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். குக்கர் உள்ள வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு ஒன்று வச்சுக்கணும். ஸ்டாண்டு மேலே தான் இப்போ நம்ம தட்டை வைக்க போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையும் தட்டிட்டேன். இப்போ குக்கருக்குள்ளே வச்சுக்கிறேன். இது பாருங்கள், ஒரு ஸ்டாண்டு ஒன்று போட்டிருக்கேன். அது மேலே வைக்கிறேன். வச்சுட்டு மூடிட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் அப்படியே விட்டுறணும். 1/2 hour கழிச்சு இப்போ நான் பிஸ்கெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிஸ்கெட்டை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்க. பாருங்க பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் பிஸ்கெட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.